ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலுக்காக குலோப் ஜாமுன் பார்க்க போகிறோம். அதுவும் பால் பவுடர் குலோப் ஜாமுனுங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரை பாகு நம்ம தயாரிச்சுக்கலாம். சர்க்கரை வந்துட்டு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். தண்ணியும் வந்துட்டு 1.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு, அதாவது வந்து ரொம்ப பெருசாக பாகு தேவையில்லைங்க. ஒரு ஒற்றை பதம் இருந்தால் போதும். அதாவது ஒரு ஆஃப் ஸ்டிங் அளவுக்கு, அரை கம்பி பதம் இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள், அந்த சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டே வருது. கரைஞ்ச பிறகு நம்ம ஸ்லோவில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ கொதிக்கும் போது அந்த பிசு பிசுப்புன்ட்டு இருக்கும். லெமன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. ஆறின பிறகு கூட வந்துட்டு சக்கரை வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த சக்கரை பாகு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருந்தால் போதும், ஒற்றை பதம் இருந்தால் போதும். இப்போது ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்துட்டு பால் பவுடர், மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு 1/4 கப் அளவு பாலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக வந்துட்டு அதை பிசைஞ்சிடாதீங்க. மீதி இருக்கிற பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அதுக்காக தான். ரொம்ப மாவை பிசைஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து குலோப் ஜாமுன் பால்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் இப்படி நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக, விரிசல் இல்லாமல் வந்துட்டு இந்த ரவுண்டாக ஷேப்பாக வரும். ஸோ இந்த பால்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, ஃபுல்லாக ரொம்ப சூடாக்கிடாதீங்க, கொஞ்சம் பாதி சூடானால் போதும். நம்ம வந்து இந்த பால்ஸ்லாம் இதில் போட்டுடலாம். அதாவது நீங்கள் வந்து லோவில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா வெளியில் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த சக்கரை பாகில் உடனே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் இந்த சக்கரை பாகில் அந்த குலோப் ஜாமுனுக்குள்ளே இறங்கும். ஓகே, சூப்பரான மில்க் பவுடர் குலோப் ஜாமுன் ரெடி.